இங்கிலீஷ்ல வந்து இப்போ பெங்களூர்லயே கர்நாடகாவிலேயே அவன் போயினா என்ன என்ன மொழியில அவன் டாக்டர் வேலை பார்ப்பான்? அதாவது டாக்டரையும் தற்கொலையாக்குற வேலை இது, டாக்டரையும் முட்டாளாக்குற வேலை. ஏன் நீங்க எல்லாம் டாக்டரா வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்கல்ல, ஸ்டேஜ்ல பொலிச்சு பொலிச்சு பொலிச்சுன்னு அடிச்சிருங்க, பைத்தியக்கார முட்டா பையலே, இப்பெல்லாம் டாக்டர் ஆக முடியாதா பைத்தியக்காரன்னு அடிச்சிருங்க. நான் நல்லதுக்காக சொல்றேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷக்கிருமிகளை தயவு செய்து விடாதீங்க. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு திருச்சியில ஹாஸ்பிட்டல் உண்மையிலே நல்ல திட்டம். அதாவது மாவட்ட வாரியா மெடிக்கல் காலேஜை கொண்டு வருவேன், மாவட்ட வாரியா அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன். நீ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு மட்டும் ஏன் திருச்சியில மட்டும் ஹாஸ்பிட்டல்? எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வரணுமே. இல்ல அது ஒரு மண்டல வாரியா, கொங்கு மண்டலம், தென் மாவட்டம், இப்படி அங்கங்க மண்டலம் அப்படியே அது கொண்டு வரணும். ஏன்னா திருச்சியில மட்டும் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். அடுத்து மாற்றுத்திறனாளிகள் அமைச்சகம் பிளஸ் 50% கோட்டா. அதாவது இது கேட்கறது நல்லா இருக்கும், ஆனா இது எப்படி அமல்படுத்துவாருன்னு நம்ம தெளிவா கேட்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராங் சிஸ்டம் தேவை, அப்படி இல்லைன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி ராஜா. அடுத்ததா இந்த அரசியல்வாதிகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறது கட்டாயம்ன்றாரு. இன்னொன்னே உங்க தம்பி உங்க பிள்ளைங்க எங்கன்னா இருக்காங்க, இன்னொன்னே என்னன்னு எங்கேயோ லாஸ்டா உங்களுக்கு ஆஸ்பத்திரியில பிரச்சனை வந்தப்ப நீங்க எங்கேயோ போனீங்களாமே, எந்த ஆஸ்பத்திரின்னு என்னன்னொன்னே தனக்கு வந்தா ரத்தம் அத்தனை வந்தா தக்காளி சட்னியானே, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுலயுமே என்ன இருக்குன்னா என்ஃபோர்ஸ் பண்ண சட்ட ரீதியான கஷ்டங்கள் இருக்கு, அப்புறமா லூப் ஹோல்ஸும் வரும். ஸோ அதனால அதாவது எப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குங்க,